உங்க ஃபேவரட் டாப் குக்கு டூப் குக்கு சீசன் 2 ஷோவை இப்ப சாட்டர்டே அண்ட் சண்டே காலையில 9 மணிக்கு எல்லாருக்கும் முன்னாடி பார்க்க விரும்புறீங்களா? உடனே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அங்க பாத்தியா மித்ரா, ஆனந்தியும் அன்பும் எப்படி ஹக் பண்ணிட்டு இருக்காங்கன்னு? மகேஷ், அவ பயத்துல கட்டி பிடிச்சுக்கிட்டு இருக்கா மகேஷ். அது எனக்கு தெரியாம இல்ல மித்ரா. ஆனந்திக்கு கில்ட்டினஸ் ப்ராப்ளம் இருக்குன்னு எனக்கும் நல்லா தெரியும். தெரிஞ்சேதான் ஆனந்திய ஜெயிண்ட் வில்ல ஏத்துன. ஆனா எதுக்கு மகேஷ்? இப்ப அவளுக்கு ஏதாவது ஆச்சுன்னா? அதெல்லாம் ஒன்னும் ஆகாது. ஆனந்தி ஃபேமிலியை நினைச்சு அன்பு கிட்ட ஒரு சின்ன டிட்டாச்மெண்ட் காட்டுறா. நிச்சயதார்த்தம் அப்புறம் வச்சுக்கலாம்னு சொல்லியிருக்கா. அந்த விஷயத்தை சரி பண்றதுக்காக தான் நான் ஆனந்திய ஜெயிண்ட் வில்ல ஏத்த நினைச்சேன். நீ வேணா பாரு, இப்ப அவங்க 2 பேருக்குள்ள ஒரு அட்டாச்மெண்ட் வரும். தைரியமா ஆனந்தி, உனக்கு எதுவும் ஆகாது. ஏன் அரவிந்த் சார், நான் ஒரு ப்ரொடக்ஷன் ஹெட்னு சொல்லிக்கவே இப்போலாம் எனக்கு நாக்கு கூசுது சார். நீங்க ஒரு சேல்ஸ் சிஇஓன்னு சொல்லிக்க உங்களுக்கு நாக்கு கூசல? என்ன கருணாகரன் சார், ஏன் இந்த மாதிரிலாம் கேட்கணும்னு தோணுது உங்களுக்கு? தோணுதே சார். இவ்வளோ பெரிய எக்ஸ்போர்ட் கம்பெனியோட சிஇஓ ப்ரொடக்ஷன் ஹெட் பண்ற வேலையா சார் இது? ஏதோ எலிமெண்டரி ஸ்கூல் வாத்தியாரு ஸ்கூல் குழந்தைங்களை எக்ஸ்கர்ஷன் கூட்டிட்டு போவாங்கல்ல சார், அங்க பியூன் வேலை பாக்குற மாதிரி இருக்கு சார். ஏன் கருணாகரன் சார், உங்களையே நீங்க கேவலப்படுத்திக்கிறது மட்டும் இல்லாம என்னையும் சேர்த்து கேவலப்படுத்துறீங்க. பின்ன என்ன சார், இதுங்களை எல்லாம் கூட்டிட்டு வந்து சோத்த போட்டு சுத்தி காமிச்சு எந்த முதலாளியாவது பண்ணுவானா சார்? நினைச்சாலே சிரிப்பா வருது சார். இதுல இவங்கள கம்பெனில மேய்ச்சது போதாதுன்னு இங்கேயும் என்ன மேய்க்க சொல்றாங்க சார். எரிச்சலா வருது சார். சார், இதெல்லாம் சீக்கிரமே மாறணும் சார். கருணாகரன் சார், நீங்க புலம்புறதாலெல்லாம் இங்க எதுவும் மாற போறது இல்ல. ஆனா நீங்க சீக்கிரம் மித்ரா மேடத்தை கல்யாணம் பண்ணிட்டீங்கன்னா எல்லாம் மாறிடும் சார். ஏன் கருணாகரன் சார், உங்களுக்கு விஷயமே தெரியாதா? என்ன சார்? ஒண்ணும் இல்ல, இப்போதைக்கு அது தெரிய தேவையில்லை.